செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்க தலைவர் செல்லப்பாண்டி அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் முதல்வர் ஆன உடனே ஒரு கொஞ்ச நாள்லயே மக்களை சந்திக்கிறாரு. மக்களை சந்திக்கிறாருன்னா காரணம் என்னன்னா, அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ 2 தொகுதியில் நின்றார். பெரம்பூர்லேயும் அங்கேயும் நின்றார். பெரம்பூர் தொகுதியை வச்சுக்கிட்டு அந்த தொகுதியை ராஜினாமா பண்ணுறாரு. ஸோ அதனால் அந்த தொகுதி மக்கள் வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்லணும். ஏற்கனவே அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேவாலயத்தில் எல்லாம் மண்டி போட்டு போய் பிரார்த்தனை பண்ணார். அப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணி அந்த மக்கள் மனசில் இடம் பிடிச்சி அந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். அப்போ அந்த மக்களுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா, அதுக்காக போறாரு. இது ஒரு சாதாரண ஒரு மக்கள் சந்திப்பு அவ்வளவுதானே எடுத்துக்கலாமா? ஏங்க, சாதாரண மக்கள் சந்திப்பா? வேதனையில் உட்காந்துருக்கேன் நான். ஐயா, நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாதுயா. அங்கே ராஜினாமா பண்ணுனதுனால நீங்கள் உடனே அடுத்து எலெக்ஷன் வரப்போகிறதுனால அங்கே போகிறீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கரூரில் 41 பேர் இறந்துருக்குறாங்க. நாங்கள் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா குறைப்பான்னு சொல்லி தான் நாங்கள் எல்லாமே டாஸ்மார்க் மது பிரியர்கள் கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரைக்கும் ஓட்டு போட்டிருக்கோம். எங்களை பார்த்து அங்கே 41 பேர் இறந்ததுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு வழி இல்லை. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா குறைக்கிறதுக்கு வழி இல்லை. ஒரு தமிழர் பண்பாடு என்ன? அதாவது நல்லதுக்கு போலைனால இளவுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அங்கே தேர்தலுக்கு முன்னாடி 41 பேர் இறந்ததுக்கு நான் இவ்வளோ கூட்டத்தில் நான் உங்களை சந்திக்கிறதுனா அந்த கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் ஆக்கிரமிச்சிடும், எனக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி பெரிய பில்டப் பண்ணீங்க. இன்னைக்கு அதே திருச்சியில் 5000 பேருக்கு மட்டும் நாங்கள் QR கோடு போட்டு கொடுக்குறோன்னு சொல்கிறீங்களே. தமிழ்நாட்டுடைய பண்பாடு நல்ல காரியம், கல்யாணம் காது ஊத்துக்கு போடலைன்னா கூட கருமாதி ஒரு இலை விழுந்திருக்குன்னா அங்கே தான் போய் முதல் நிற்பான். அது அங்கே போய் நாங்கள்லாம் இன்னைக்கு முதலாக முதல்வர் ஆன உடனே முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள போகக்கூடிய இடம் திருச்சியா இருக்கு. ஏன் உங்களால கரூர்ல பாதிக்கப்பட்ட அந்த மக்களையும் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா, ஏன்னா இப்ப அங்க போனா வெட்ட வெளிச்சம் ஆகி போறோம். பாட்டிலுக்கு 10 ரூபான்னா இதே பாட்டிலுக்கு 10 ரூபா அங்க ஒட்டுமொத்த டாஸ்மார்க் மது பிரியலும் கேட்பான். பாட்டிலுக்கு 10 ரூபா இங்கேயே வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பயந்துகிட்டு தான் இவர் முழுமையான ஒரு அரசியல்வாதியை மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டார். அவர் அரசியல்வாதி தானுங்க. இதுக்கு முன்னாடி அது மக்கள் தலைவர்னு எங்க அண்ணன், எங்க மாமா, எங்க சித்தப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. என் நண்பா நண்பீஸ் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, என் தலைவன் வந்துட்டாங்கிற மாதிரி இருந்தாங்க. இப்ப இந்த தேர்தல், ஏன்னா இப்ப இவருக்கு மெஜாரிட்டி கிடையாது, 4 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. திருச்சிலையும் ஜெயிச்சாகணும். அப்போ நீங்க மக்களுக்கு அந்த தொகுதியில திருச்சி கிழக்குல ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காகவும் அரசியலில் தன்னை தக்க வைக்கிறதுக்கு தான் போறீங்களே ஒழிய உங்களுக்காக கரூரிலே கை குழந்தையோடு காண வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காகவும் எந்தவித உயிரை துச்சமாக நினைத்து வந்த அந்த கண்ணீரும் கம்பளமாக, ஏன்னா 41 பேர் மரணம் மட்டும்தான். அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் அடி மிதி உதப்பட்டவங்க, எத்தனை பேர் இந்த கண்களை நிற்கிறாங்க. அவர்களை பார்ப்பதற்கு நீங்கள் வராம இன்னைக்கு இதை போறது ரொம்ப இந்த வேதனையில தான் நம்ம தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் வேதனையில தான் நாங்கள் பேசுகிறோம். ஐயா, நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்தாக்க இந்த மாதிரி கூட்டம் வரும், மறுபடியும் ஒரு நெரிசல் வரும் அப்படிங்கிற காரணத்தினால தான் அவர் அந்த 40 நாளுக்கு அப்புறம் அவர் அந்த மக்களை எல்லாம், பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம், அவங்க குடும்பங்களை எல்லாம் அவர் வர சொல்லி அவங்கள எல்லாத்தையும் பார்த்து பேசி 2வது அவங்க குடும்பத்துக்கெல்லாம் 20 லட்சம் ரூபா கொடுத்தாரு. இதை நன்றியோட பார்க்கறதா இல்ல இந்த 20 லட்சம் ஏங்க இதே கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணம் இறந்தப்பையும் 15 லட்சம் 20 லட்சம் கொடுக்கலையா? நீங்க காசுக்காக அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஏதாவது 2 இலை விழுந்துச்சுன்னா 20 லட்சம் கொடுப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்க ஏன் பணத்தை திருப்பி அனுப்பிச்சிருக்கலாம்? சும்மா அந்த கதையெல்லாம் விடக்கூடாது. பணத்தை 20 லட்சம் வாங்கினீங்க, தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபா கொடுத்துச்சு, விடுதலை சிறுத்தைகள் கூட கொடுத்தாங்க, காங்கிரஸ் எல்லா கட்சியுமே கொடுத்தாங்க. இது அரசியல். இப்ப ஏங்க தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுத்தாங்க. இப்போ நீங்க விஜய் அவர்கள் முதல்வரானவுடன் முதலில் செல்ல வேண்டிய இடம் கரூருடைய சம்பவத்திற்காகவும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காததை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் மதுப்பிரியர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், தேர்தலுக்கு முன்னாடி
திமுக அரசுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வருது, மது கடைகள் எல்லாம் மூடணும்னு சொல்லி. ஆனால் மது பிரியர்கள் வந்து அவங்க ரொம்ப அல்லலப்பட்டு கள்ளச்சாராயம் குடித்து உயிர் நீக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுடும். அதனால் கடைகளை மூடக்கூடாது. இந்த மது பிரியர்களே கிட்டத்தட்ட எப்படி குறைச்சி வச்சாலும் ஒரு 1.5 கோடி மக்கள் வந்து மது 1.5 கோடியா மிச்சம் 2.5 கோடி பேர் நாங்க. சரி வச்சுக்கோங்க, நான் சொன்ன வச்சுக்கோங்கல்ல. நீங்க கட்சியில வேணா நான் 1 கோடி உறுப்பினர் இருக்கோம், நாங்க 2 கோடி உறுப்பினர்கள் சொல்லலாம். ஆனா அதை மக்கள் ஏத்துக்கிட மாட்டாங்க. சரி, நாங்க 2.5 கோடிங்கிறது அவையடக்கத்தோட சொல்றேன். அதுதான்யா, நீங்க அவையடக்கத்தோடு 2.5 கோடி சொல்றீங்க. நான் என்ன சொன்னேன்னா 2.5 கோடி மக்கள்ல எங்களுக்கு வந்து ஒரு 75,000 மக்கள் வந்து திமுக ஆட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி வந்து எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஏறக்குறைய 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. 1.5 கோடி பேர். இந்த 1.5 கோடி 75 லட்சம் தான் 2.25 கோடி எங்களுக்கு ஓட்டு வாங்கினா நாங்கள் ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு நான் வந்து பெருமையாக அந்த குடிமக்களை பற்றி, மது பிரியர்களை பற்றி பெருமையாக பார்த்து நான் ஏங்க அன்னைக்கு பெருமையாக பார்த்தா எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தீங்களா? இருங்க, மது பிரியர்கள் நீங்கள் சொல்கிறீங்களே, உங்கள் கணக்குப்படி 1.5 கோடி பேர் இருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்க. அன்னைக்கு இதே ஐயா காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் அந்த மது பிரியர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய செல்லப்பாண்டியனை கூப்பிட்டு ஒரு சீட்டு கொடுங்கன்னு யார் யாருக்கோ சீட்டை கொடுத்தீங்க. 8 சீட்டு கொடுத்தீங்க, 12 சீட்டு கொடுத்தீங்க, கூட்டணி 26 கூட்டணி வச்சீங்க. அன்னைக்கெல்லாம் மது பிரியர்கள் தெரியல, இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுதா? நீங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்களா? யாரு 2021 வந்து லெட்டர் கொடுத்தேன். இப்பயும் நாங்க ஆவலோட எதிர்பார்த்தோம். அவங்க அலட்சியம் செய்தார்கள். இன்னைக்கு நாங்களும் அவர்களை அலட்சியம் செய்து விட்டோம். அவ்வளவுதான். அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க இப்பயும் தேர்தலுக்கு நீங்க லெட்டரும் கொடுக்கல, நீங்க வந்து பார்க்கவும் எதுக்கு? நீங்களே எங்க எங்கிட்ட ஓட்டு இருக்கு ஐயா, உங்க கையில. ஐயா 1.5 கோடி ஓட்டு எங்கிட்ட இருக்கு. நீங்க ஜாதி கட்சி, மத கட்சி, 2% 1% இருக்கிற ஜாதி கட்சியும் மத கட்சியும் எல்லாம் நீங்க கூப்பிட்டீங்க. இந்த 1.5 கோடி உங்க பாணியில நான் சொல்றேன். நான் 2.5 கோடி பேர் நாங்க இருக்கோம். 1.5 கோடி இருக்கிற மது பிரியர்களை மட்டமாக நினைத்து, அலட்சியமாக நினைத்து இவர்கள் கொடிபிடிக்கவும் கோஷம் போடவும் தான் இவர்கள் தேவை. மற்றபடி இவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு தேவையில்லைன்னு நீ நினைச்சீங்க. அங்கே ரிசல்ட் மாறி போச்சு. அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி விஜய் வந்து எளவு விசாரிக்காம இல்ல, எளவு விசாரிச்சு. ஐயா இதை ஏற்றுக்கணும். இப்ப நீங்க எளவு நீங்க என்னதான் அவருக்கு சப்பக்கேட்டு கட்டினாலும் இதை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அத்தனை மக்கள் இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவர் துருவன்னைக்கு கரூர்ல அதே 5000 பேரை பார்க்குற அளவுல அங்க போயிட்டு அங்க இருந்து அவர்களை பார்த்து எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. இவர் முதல்வராக வேண்டும், விஜய் அவர்கள் முதல்வராக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கடல் அலை போன்ற கூட்டம் வந்தது. அப்படி அந்த அசம்பாவித நினைச்சு அப்படி உயிர் நீத்தவர்களை போய் நீ ஓடோடி இன்னைக்கு சென்று பார்த்திருந்தால் உண்மையான நீ அரசியல் தலைவர். சார், இப்போ இன்னொன்னு வெளியில என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த விஷயம்லாம் நடக்கும் பொழுது ஆளுங்கட்சியோட சதி செயல் அப்படின்லாம் வந்து தாவிக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஆளுங்கட்சியா ஆயிட்டாங்க இல்லையா? இப்போ அந்த தவறுகளை வந்து இவங்க கண்டுபிடிப்பாங்க, யார் என்று அந்த குற்றவாளி வந்து வெளியே வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது பிரதமர் வந்து 3 நிமிஷம் தான் பேசினாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வாயை திறந்து அவர் பேசின மாதிரி எனக்கு தகவல் இல்லை. இருந்தாலும் வந்து அவர் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி, எஸ் ஐ நோ இட், ஐ டூ இட் அப்படிங்கிற மாதிரி தான் 2-3 வார்த்தை சொன்னாராம். அவ்வளோதான். இவர் தான் சில இதுகளை சொல்லிட்டு இருந்திருக்காரு. இப்போ என்னன்னா சிபிஐனுடைய வளையத்துக்குள்ளே அவர் இருக்கார். சிபிஐனுடைய வளையத்துக்குள்ளே அவரும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் இருக்காங்க. ஆகையினால இந்த நேரத்தில் பிரதமரோ உள்துறை செயலாளரோ வந்து உள்துறை அமைச்சரோ இவரை பார்த்தாக்க அதுக்கு வந்து அந்த என்கொயரியில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் அமித்ஷா அவர்கள் வந்து இவருக்கு டேட் கொடுக்காம தட்டி கழிச்சிட்டாரு. அதே போல் பிரதமரும் அதிக நேரம் அவரை உட்கார வச்சு பேசாமல் அவரும் அப்படியே பேசி அனுப்பிச்சி விட்டார். ஸோ இதுதான் நடந்த உண்மை. ஆகையினால இப்போ சிபிஐ என்கொயரியில் வந்து இவங்க மாட்டியிருக்கிறது உண்மை தான். அது எப்போ வெளியில் வருமோ அது ஒன்றிய அரசுக்கு இவங்க ஆதரவு கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை அப்படியே பெண்டிங்கில் வைப்பாங்க. இல்லை இவங்களுக்கு ஆதரவு இல்லை, இவங்க எதுக்குறாங்கன்னா அது மாதிரிலாம் நடவடிக்கை எடுப்பாங்க. இதுதான் இன்றைக்கு உள்ள அரசியல் சூழல் போயிட்டுருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மதுவிலக்கு அமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா, முன்னாடி வேணா பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கியிருக்கலாம், இப்போ போய் எந்த மதுக்கடைகள்ல கேட்டாலும் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறது கிடையாது அப்படின்னு உறுதியா சொல்றாரு. அப்படி சொல்றவரு ஏன் கரூர்ல போய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அந்த இடத்துல ஆனார்ல, இன்னைக்கு அதே இடத்துல போயிட்டு நான் பாட்டிலுக்கு 10 ரூபாயை தடை பண்ணிட்டேன்னு இன்னைக்கு முதல்ல அங்க போய் நிக்கலாம்ல? நீங்க
அவரால் கரூருக்கு இனிமேல் வந்து மதுப்பிரியர்கள் முன்னாடியும் அவரால் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா ஏங்க பாட்டிலுக்கு 10 ரூபா பில்லை கொடுத்து ஏங்க கேரளாவில் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரி எங்கே வேணாலும் போங்க, ஒரு ஹோட்டலுக்கே போங்க, சாப்பாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா 120 ரூபா சாப்பாடு, முழு சாப்பாடு 150 ரூபான்னா ஒரு பில்லை கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் டேபிளில் உட்காந்து கொடுத்தா சாப்பாடு கொடுக்க போகிறான். கேரளாவில் நீ என் பணத்தை கட்டிங்கன்னா சீட்டை தரப்போகிற போய் சரக்கு வாங்க போகிற. அந்த திமுக அதிமுக ஆட்சியிலையுமே அந்த பிஓஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பில்லை போடக்கூடிய அளவில் மிஷின் அவங்களும் 10 வருஷமா ட்ரை பண்ணாங்க. அந்த மிஷின் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்போ என்ன வந்துருச்சு, 2 டோக்கன், ஒரு டோக்கன் 2 ஸ்லிப்பு. இவர் தனியாக ஒரு கவுண்டர் போட்டு அங்கே சரியான பணத்தை வாங்கிட்டு ஒரு டோக்கனை கொடுத்து அங்கே சரக்கு தரப்போகிறான். இதுக்கு வந்து நாங்கள் கட்டுப்படுத்தி விட்டோம். இந்த டைலாக்கெல்லாம் பார்க்காம ஒன்றும் கிடையாது. நாங்கள்லாம் பல வருஷங்களாக ஏமா இப்ப வரும்போது கூட நான் இப்ப கடையில விசாரிச்சுட்டாம வர்றேன், வாங்கிட்டு தாம இருக்காங்க. அதாவது இது வந்து எனக்கு வெக்கமா இருக்கு. ஏங்க ஒரு சரக்கு பல கோடி ரூபாய் புழக்கிற இடத்துல ஒரு பில் போடுறதுக்கு ஒரு பில்லை போட்டு கிழிச்சு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு முடியலன்னா என்ன? இதுல வந்து வாங்குறாங்களா அவங்க டெய்லி மதுப்பிரியர்கள் வந்து 12 மணி ஆச்சுன்னா ஒரே இலவா 10 ரூபா வாங்குறேன் 20 ரூபா வாங்குறான்னு ஒரு பில்லை கூட 2 பேர் இருக்காங்கல்ல கவுண்டர்ல வாங்குறது இல்லைன்னு சொல்லி நிறைய கடைகள்ல ஒரு சமீபத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் நினைக்கிறேன், அங்க வந்து மதுக்கடை ஊழியர்கள்லாம் உள்ள அவங்க வந்து ஆலிப்பாட்டுல அவங்க மது டாஸ்மார்க் ஊழியர்கள் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க. என்ன டாஸ்மார்க் ஊழியர்கள் நாங்க எங்களுக்கு சரக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு சரியா இருக்கு நேரம், அதனால இதை வாங்க மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து 23 ஆண்டு கால பிரச்சனை. இது இன்னைக்கோட போறது இல்லை. பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது வந்து அவர் டாஸ்மார்க் ஊழியர்களை அரசு ஊழியர்களாக இன்னும் பணி நிரந்தரம் செய்யலை. அதனால அது பல பிரச்சனைகள் இருக்கு, அது அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினதையும் முழுமையாக நிறுத்துவதற்கு பில் தரல. அதே மாதிரி இந்த மதுக்கடையில் ஒரு 400 கடையை மூடி இருக்காங்க அப்படின்னா அந்த மதுவால் பாதிக்கப்பட்ட மது பிரியர்களுக்கு அதுலேருந்து மீள்வதற்கான நடவடிக்கை இல்லை, எதுவுமே இல்லாமல் என்னத்தையாவது கதை பேசிக்கிட்டு இருந்த இதெல்லாம் வந்து ஏற்கனவே அவங்க செய்த தவறைத்தான் இவர்கள் தொடர்கிறார்கள் என்ற பார்வையில் தான் நான் பார்க்கிறோம். சரி, இப்போ சார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ மதுக்கடையை மூடுறேன்னு சொல்லியிருக்கீங்க, அது போல சில இடத்துலயும் வந்து மூடி இருக்கீங்க. இப்போ அந்த கடை, அதாவது இப்போ மது பிரியர்கள் வந்து திரும்பணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சென்டர் மாதிரி அவங்களுடைய மனநிலை வந்து உடனே வந்து திரும்ப முடியாது. அதுக்கு என்ன நடவடிக்கை தமிழக அரசு எடுக்குதுன்ற? இல்லை, அது ஏற்கனவே தான் அந்த மதுவினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் நிறைய இதெல்லாம் அதெல்லாம் தனியார்ல தான் இருக்கு. அரசாங்கத்துல அரசு மருத்துவமனைகள், ராஜீவ்காந்தி மருத்துவமனையில இருக்கு, ஓமந்தூரார் மருத்துவமனையில இருக்கு, மதுரையில ராஜா எல்லாம் வந்து செயல்பாடு நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போறது இல்ல. அதாவதுமா யாருமே வந்து குடிக்காம இருக்கணும்னு நினைக்கிறதே இல்லம்மா. குடிக்கிறவங்க குடிக்கணுங்கிறாங்க. அந்த பொண்ணுங்க தான் பாவம் கட்டின பொண்டாட்டியோ இல்லை பெத்த தாயோ வந்து ஐயோ குடிக்கிறானேன்னு உங்களை கூட்டிகிட்டு போய் அந்த வாசனை வராமல் இருக்கிறதுக்குரிய அந்த சில இதுகளை கொண்டுட்டு போகிறாங்க. அது தனியார் பக்கத்தில் இருக்குங்கிறதுனால தனியார்கிட்ட போகிறாங்க. அரசு ஆஸ்பத்திரிக்கு போனாக்க நம்ம தூரமாக இருக்க அலையணுமே வைக்கணுமேங்கிறாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள 150 கடை இருக்குமா? ஆனால் நாங்கள் வந்து 10 கிலோமீட்டர் தாண்டி, அது போக நீங்கள் சொல்கிற மாதிரி அரசு மருத்துவமனைகளில் அதற்கு உண்டான போர்டு வேணா இருக்கலாம், குடிபோதை மறுவாழ்வு, அது போர்டு கூட கிடையாது. நான் இதுவரைக்கும் அதெல்லாம் இருக்குல்ல, மறுவாழ்வு மையம் இருக்கு. ஆனா அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்த சரித்திரம், அதாவது அம்மா ஆட்சியிலே சைதை துரைசாமி அவர்கள் மாநகராட்சி மேயராக இருந்த பொழுது தண்டையார்பேட்டையில ஒரு 80 படுக்கை கொண்ட குடிபோதை மறுவாழ்வு மையம் திறந்தார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கீழ்ப்பாக்கத்துல அந்த மென்டல் ஆஸ்பத்திரியில அங்க இருக்கு. ஆனால் மித்த தமிழகம் முழுவதும் திறந்தால்தான் இதுக்கு ஒரு மாற்றம் தீர்வு கிடைக்குமே ஒழிய, இதை வந்து நீங்க ஏதோ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இன்னைக்கு வந்த தாவேக்காக்கும் சப்பக்கட்டு கட்டி பேசுனீங்கன்னா இன்னமும் அவங்களுக்கு அரசியலுடைய எதிர்காலம் உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, இடைத்தேர்தல்லாம் நிச்சயமாக மதுப்பிரியருடைய வாக்குகளை வந்து நீங்கள் அவ்வளவு சீக்கிரம் இனிமேல் வாங்க முடியாது. நாங்களும் தந்தை பெரியார் பகுத்தறி பூமியில பக்தியிலே பகுத்தறிவை ஊட்டியவர் தந்தை பெரியார், பாட்டில்ல பகுத்தறிவு இன்னைக்கு தெளிவாக இருக்கும். அதனால எங்களை எல்லாம் இனிமேல் ஏமாற்ற முடியாது. ஐயா, என்னுடைய கொள்கை, எங்க அரசுடைய கொள்கையை விடுங்க, முந்தைய அரசுடைய கொள்கையை விடுங்க. என்னுடைய கொள்கை வந்து மதுங்கிறது இன்னைக்கு உலக நாடுகள் பூரா மது இருக்கு. அதனால நம்ம இங்க மது சாப்பிட்றதுனால தப்பு இல்லை.
மது சாப்பிடலாம். அளவுக்கு அதிகமா மது சாப்பிட்டு, தன்னுடைய வேலை வாய்ப்புகளை இழந்து, வேலைக்கு போகாம, வீட்டிலேயே குடிச்சிட்டு உட்காந்துட்டு அல்லது வெளியில குடிச்சிட்டு அப்ப ரோட்டு டாக்டர்ல பணி அமர்த்துங்க, கடைகளுக்கு பார்கள்ல இருக்கிற பார்கள்ல ஒரு டாக்டர் பணி அமர்த்துங்க. ஐயா லோ பிரஷர், இப்போ உங்களை மாதிரி 80 வயசு ஆயிருக்குன்னா செக் பண்ணி லோ பிரஷர் இருக்கு, ஹை பிரஷர் இருக்கு, ஐயா உங்களுக்கு சுகர் இருக்கு, நீங்க அளவு அடிச்சுக்கோங்கன்னு சொல்றதுக்கு டாக்டர் வேணும்ல. எல்லாம் அதெல்லாம் இங்க பாருங்க. எதுவும் இல்லை, நாங்க ஒரு கோட்டை வாங்கணும், நாங்க விற்கிற 140 ரூபா சரக்கு 160 ரூபா கொடுத்து வாங்கணும், குடிக்கலாம். ஏன் குடிக்கம்பீங்க? நீங்க ஒரு தெளிவான ஏன் குடிக்கணும்னு நீங்களே கேக்குறீங்க சொல்றீங்களா? நானும் கேக்குறேன், எதுக்காக போய் குடிக்கிறீங்க? நீங்க ஏன் விக்கிறீங்க? நாங்க அரசாங்கம் விக்குதா? இங்க பாருங்க, குடிக்கிறதுனால நாங்க விக்கிறோம். குடிக்கிறத நிப்பாட்டிட்டீங்கன்னா நாங்க விக்க மாட்டோம். உங்களுக்கு 1971 முன்னாடி அண்ணா பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வரைக்கும் இந்த சாராய கலாச்சாரம் கிடையாது. தென்னங்கல்லு பணங்கள்ல தான் இருந்தது. இப்போதான் நீங்க தான் சொல்றீங்களா 1.5 கோடி பேர் மதுப்பிரியர்கள் இருக்காங்க, அவங்கள ஒரு 70 லட்சம் ஓட்டு வருங்கிற அளவுக்கு நாங்க வளர்ந்துருக்கோம்னா அதை வளர்த்து விட்டது யாரு? ஏங்க, கலைஞர் கடையை சாராய கடையும் கல்லு கடையும் கலைஞரே சொல்ல இருங்கய்யா, சாராய கடையும் கல்லு கடையும் கலைஞர் திறந்தாரு. 2 ஆண்டுகள்ல அதை மூடிட்டாரு வேண்டான்னு சொல்லி. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல சேலத்துல, கிருஷ்ணகிரியில, திருச்சியில இந்த மாதிரி பெரிய பெரிய ஊர்கள்லாம் கேதத்துல கல்யாண வீட்டுகள்ல கொத்து கொத்தா 150, 200, 300ன்னு நிறைய பேர் கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்தான். அப்பதான் எம்ஜிஆர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி, சரி நம்ம சாராய கடையை நம்ம ஏலம் விட்டு சாராய கடையை மட்டும் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சாராய கடைக்கு ஏலத்தை விட்டு சாராய கடையை நடத்தினாரு. அப்போ சாராய கடை நடத்தும் போது இந்த கள்ள சாராயம் குடிச்ச இறப்பு குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக அதை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் குறைச்சி லைசன்ஸ்ன்னு ஒரு மெத்தடை கொண்டு சீமை சரக்கு சாப்பிட்றதுக்கு தாசில்தார்கிட்ட பெர்மிட் வாங்கிக்கிறலாம். இப்போ மணமயில் மன்றம் மாதிரி, இப்போ மணமயில் மன்றத்தில் இப்போ அந்த ஃபார்முலா தான் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மணமயில் மன்றத்துல எல்லாம் குடிக்கிறது இல்லை. அதுக்கு பேர் என்னம்மா அதுக்கு பேர் என்னம்மா? எலைட் பாரா. அதான் அந்த ஆணும் பெண்ணும் போய் ஆடுறாங்களே பப்பு. அப்போ நேற்று தான் பாவம் 17 வயசு 18 வயசு பொண்ணு அது என்ன பாவம் செஞ்சுச்சு, அதெல்லாம் ஆட விட்டு இன்னைக்கு, அதாவது நாங்கள் உடல் உழைப்பு கொத்தனாரு சித்தாளுகள்லாம் 12 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடணுமா? இந்த பப்புல 17 வயசு 18 வயசு புள்ளியில் ஆட விட்டு காலை 11 மணிலேருந்து இரவு 11 மணிக்கு அவர்களுக்கு ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும். அது என்னையா கணக்கு? ஐயா, நீங்க இந்த பப்புங்கிறது மூடப்பட வேண்டிய ஒண்ணு கண்ணு. இந்த நம்ம தமிழ்நாடு கல்ச்சருக்கு இது தேவையில்லாத. ஏங்க இன்னைக்கு நேத்து இளம் பெண்களுக்காக இந்த இளம் பெண்கள் தான் இன்னைக்கு மதுக்க கடைகளை மூடணுங்கிறதுக்காக ஓட்டு போட்ட, தாவேக்காக ஓட்டு போட்ட அந்த இளம் பெண்கள் நேற்று 2 ஒன்று ஆஸ்பத்திரியில் சீரியஸா படுத்து கிடக்கு, ஒன்று செத்து கிடக்கு. இதுக்கு எந்த ஒரு அறிக்கையோ எதுவும் விடல. திருச்சியில போய் நான் வெற்றி விழா கொண்டாட போறேன், நான் நன்றி சொல்ல போறேன்னு சொன்னா, இந்த இன்னைக்கு 1ஆம் தேதி இன்னைக்கு பெற்றோர்கள் தினம், அது வேற, உலக பெற்றோர்கள் தினம் வேற. இந்த பெற்றோர்கள் தினத்துல பிள்ளையை, அதுவும் பப்புல ஒரு கொஞ்சம் வயசு பொண்ணு அங்க செத்து கிடக்கு. இதுக்கு பதில் சொல்ல முடியாம நீங்க போய்கிட்டு நாங்க வெற்றி விழா கொண்டாடுறோம் அப்படின்னா, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டும் என்பதற்காகத்தான் அதை தெளிவான முடிவெடுக்காமல் திராவிட திமுக அதிமுக செய்த தவறைத்தான் இவர்களும் செய்ய துவங்கி இருக்கிறார்கள் என்றுதான் நாங்க பாக்குறேன். ஐயா, அரசு எப்பயும் மாறாதியா. அரசு ஒரே அரசு தான் ஐயா. வரக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் அவங்க சில சட்டங்களை வேணா நிறைவேற்றலாமே தவிர அரசு மாறாது. அரசு மாறாத ஒண்ணு. இந்த பப்புலாம் இப்ப பிரச்சனை வெளியில தெரிய போய் தானே நேற்று சம்பவம் நடந்து கோயம்பேடுல அந்த பப்பு பிரச்சனை நடந்ததுனாலதான் தெரியுது. இல்லைன்னா அது வாட்டி நடந்துகிட்டு தான் இருக்கும். இல்ல, இப்ப நேற்று கூட நான் ஒரு சமாச்சாரம் படிச்சேன். மருத்துவமனைகள் 200 லட்சமாமா எவ்வளவு மருத்துவமனைகள் திறக்கிறதுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட். இப்ப அது ஏற்கனவே வெயிட்டிங்ல இருந்தது. நம்ம அருண்ராஜ் அவர்கள் உடனே 200 லட்சம் மருத்துவமனைகளை ஓபன் பண்ணி, அது தனியார் மருத்துவமனை, கவர்மெண்ட் மருத்துவமனை இல்ல தனியார் மருத்துவமனை தான் இது. தனியார் மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் ஒரு 200 லட்சம் மருத்துவமனைகள் இப்ப ஏற்கனவே தனியார் மருத்துவமனைகள் நிறைய இருக்கு. வீட்டுக்கு பக்கத்திலேயே எல்லா மருத்துவமனையும் வந்துருச்சு. இன்னும் ஒரு 250 வந்தும்போது அதிகமாக இருக்குங்கிறது தான் முந்தைய அரசு கொடுக்காம பெண்டிங்கில் போட்டு வச்சுச்சு. அதே மாதிரி இந்த பப்பு சமாச்சாரங்களையும் பெண்டிங்கில் போச்சு. ஸோ ரெண்டையுமே இவங்க வந்த உடனே அந்த பெண்டிங்கில் இருந்ததெல்லாம் பெர்மிட் கொடுத்து விட்டாங்க. இது ஏற்கனவே நடந்துக்கிட்டு இது நடந்தது, புதுசாகவும் நடக்குது. இது காரணம் என்னன்னா அதிகாரிகள் தான். இது அரசு வரக்கூடிய இப்போ புதுசாக வந்திருக்க அமைச்சர்களுக்கு என்னமா தெரியும்?
அவங்க உட்காந்து அந்த சீட்ல அந்த பேப்பரு அது எது என்ன ஏதுன்னு படிச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப 770 கடையை நாங்கள் கோயில் பக்கத்துலேயும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயும் ஸ்கூல் பக்கத்துல இருக்க மூடுவேன்னு சொன்னாங்க. ஏன் அப்பா வந்து இந்த மாதிரி பெண்கள் நடனம் இரவுல நடனம் ஆடக்கூடியதை வந்து நாங்கள் மூடுவேனே அவங்க அந்த 770 கடையில் வந்து 717 கடையில் சொல்லலை. இல்ல அப்ப அவர்களுக்கு ஒரு நியாயம். அதாவது ஹைஃபையா இருக்கிறவங்க கோடீஸ்வரன் ஆடி கார்ல வர்றவங்க பெரிய வசதியா இருக்கிறவங்களுக்குன்னா நாங்கள் கண்டுக்கிட மாட்டோம். அப்பாவி ஜனங்கிட்ட மட்டும் நாங்கள் மூடுவோம். அவங்களை இது பண்ணுவோம்னா என்ன கணக்குது ஐயா? இந்த பப்பு கலாச்சாரம் வந்ததே சினிமா நடிகைகளுக்கு தாயா வந்துச்சு. ஆரம்ப காலகட்டங்களில் மற்றவங்க யாருமே போகல. சினிமா நடிகர்களும் நடிகைகளும் தான் அதில் போய் கலந்துக்கிட்டாங்க. அதில் யாரும் சாகலையா? செத்தது பாவம் அப்பாவி பாவம் +2 படித்த குழந்தையும் ஏழ்மையான குடும்பத்தில் உள்ளது தான். அதை ஏமாற்றி கூட்டிகிட்டு போகுதுல்ல. இப்போ பஃபுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்கிறது. ஏன்னா ஆம்பளை பையன் மட்டும் அனுமதிக்கிறதில்ல, பொம்பளை பிள்ளைகளோட போனால் தான் அனுமதிப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஆசை வார்த்தையை கூட்டி அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறது, கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளைகளுக்கு போதை கலாச்சாரத்தை உண்டு பண்ணி அதுகளுக்கு போதையே போடாத பிள்ளைய போதையை போட்ட உடனே செத்து போகுதுங்க பாவம். இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அது வந்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் ஜோசப் அவர்கள் தான் வந்து கடந்த ஆட்சி முறையில் எங்க பஃப்ல யார் செத்து பண்ணாங்க சொல்லுங்க? அப்போ அதுக்கு லிமிட் இருந்துச்சு. அதாவது எல்லாமே 12 மணிக்கு மூடிடணும், 12 மணிக்கு மேலே எந்த இல்ல 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். 2 மணி நேரமா 3 மணி நேரமா தான் டைம். அதுக்கு மேல பண்ணக்கூடாது. அதுல கூட சில பேர்லாம் இந்த கார்ல எல்லாம் வந்தவங்களை கூட நிறுத்தி எல்லாம் என்கொயரி பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அதனால இதெல்லாம் வந்து கலாச்சார சீரழிவு தான் இந்த தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப ஓவரா வந்து நான் வந்து இந்த இவர் திரு விஜய் அவர்கள் வந்து பேசுனதும் சில தவறுகள் இருக்கு. சுட்டீஸு குட்டீஸு அது இதுன்னு சொல்றது, அதுக்கப்புறம் அந்த பெண்களை வந்து பேச விட்டு அதை எடுத்து போடுறது அவங்களுடைய சேனல்ல. இன்னைக்கு கூட படித்தேன், மொத்தம் 3 லட்சமோ 4 லட்சமோ வாட்ஸ்அப் குழுக்கள் எல்லாம் ஏற்படுத்தி அந்த குழுக்கள் மூலிமா அந்த மாதிரி எல்லாம் பரப்புரை பண்ணி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்ததில் ஒன்றும் தப்பு இல்லை, வரட்டும், யார் வந்தாலும் என்ன, நல்லாட்சி கொடுத்தா நல்லது தான். அவர் முயற்சிக்கிறாரு, பார்ப்போம். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி என்ன ஆகுது, மொத்தமே ஒரு 22 நாள் தான் ஆகிருக்கு ஆட்சிக்கு வந்து. இன்னைக்கு கூட 23 நாள் ஆகுது. ஸோ அப்போ இன்னும் போக பார்ப்பேன்டா. அதாவது உடனடியாக எதையுமே சாதிச்சிட முடியாது, படிப்படியாக பார்ப்போம். ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அவரை சுற்றி இருக்க ஆட்களும் வந்து அப்ராணிக தான். யாரும் ஒன்றும் பெருசாக வந்து அரசியலில் இருந்து அரசியல் பின்பலம் உள்ள ஆட்களே யாருமே இல்ல. செங்கோட்டைய அவர் ஒருத்தர் தான். அவர் ஒரு ஆள் போதாத, நீங்க மக்கள் இவர் ஒரு அறிக்கை விட்டா இருங்க வரேங்க சிஎம் அப்படியே நீங்க மொத்தமா ஏங்க இவர் ஒரு அறிக்கை விட்டா ஏங்க சென்னையில போன வருஷம் பாத்தீங்கன்னா அத்தனை இடங்கள்லயும் தண்ணீர் பந்தல் திறந்திருந்தாங்க. இன்னைக்கு நான் வர்ற ஒரு இடத்துல தண்ணீர் பந்தல் கிடையாது. ஒரு டிராபிக்ல சிக்னல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பந்தல் திமுக அங்கங்க பந்தல் இருந்தது. வெயில செத்து சுத்தம் எங்க அதெல்லாம் கிடையாது. அது எங்கேயாவது 1-2 அது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்க பெரிய அண்ணா நகரு நம்ம இது அண்ணா நகரு பெசன் நகர் இப்படி இடங்கள்ல தான் இருக்கும். அப்படி நீங்க அவுட்டர்ல போய் பாருங்க, ஒண்ணு இருக்கு. அது மொட்டை வெயில நான் எல்லாம் என் முடிக்கு எப்படி வந்திருப்பேன்னு பாருங்க, வெந்து போய் வரேன். அதை விட சென்ற ஆட்சியிலே 4.5 லட்சம் பேர் நாய் கடிச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே போல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லிருச்சு நாய்களை வந்து கட்டுப்படுத்தணும்னு. நாய்க்கடியா டாஸ்மார்க் குடியாங்கிற அளவுக்கு டாஸ்மார்க் குடிக்கு இணையாக நாய்க்கடியிலையும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அதுக்கு கூட வந்து இன்னும் 10 வாரம் நாய் கடிச்சா தான் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா? ஏங்க நாயை பிடிச்சா தான் உடனே அதுக்கு இப்ப உச்ச நீதிமன்றம் வந்து 10 நாளைக்கு முன்னாடி தெளிவா அதை சொல்லிட்டாங்க ஐயா. அதாவது பீட்டாவுடைய பல பேர் போய் மனு எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டு உடனடியாக நாய்க்கு வந்து அதாவது கொடூரமாக தாக்கக்கூடிய நாயா இருந்தா ஊசியை போட்டு காலி பண்ணிருங்க, நல்ல நாயா இருந்தா அதுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி கொண்டு வந்து தெருவில் பாதுகாப்பான இடத்துல வைங்க. நான் என்ன சொல்றேன், தெருக்கல்லே நாய் இருக்க கூடாதுன்ற. வீட்டுகள்ல வளர்க்குறீங்கன்னா செல்ல பிராணி வீட்டோட வச்சுக்கோங்க. ஏங்க அதுதான் சொல்றேன், நாய்க்கடி பிரச்சனையும் தீக்கல, டாஸ்மாக் குடியில 10 ரூபா பிரச்சனையும் தீக்கல. இதுல நாங்க நன்றி சொல்ல போறேன்னு திரும்ப ஓட்டு வாங்குறதுக்காக திருச்சியில போய் இருக்கிறாங்க. உங்களுக்கு எதுக்குங்க அவரு திரு ஜோசப் விஜய் மீது எதுக்கு இவ்வளவு கால்? ஏங்க கொஞ்ச நாள் அப்ப அது வரைக்கும் நாய்க்கடியிலையும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கு
இப்போ பப்ல பிரச்சனை வந்த உடனே ஒரு பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு கூட இன்னும் எதுவும் ஒரு கடுமையான நடவடிக்கை இல்லை. நாய்க்கடி நான் தேர்தல் ஆவடியில் எலெக்ஷன்ல நின்று பிரச்சாரம் பண்ணி இருக்கிறேன். அதே நேரத்தில் அதுக்கு ஒரு வாரத்து தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும் போது திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 பேரை 16 பேரை ஒரு நாய் கடிச்சிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழு வேற அவங்களால ஒன்றும் பேச முடியல. அவருக்கு என்ன இப்பதானே வந்திருக்காரு, பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு என்ன எத்தனை 15 நாள் ஆகிப்போச்சு, 20 உங்க கணக்குல பார்த்தா 20 நாள் ஆகிப்போச்சு. ஒரே ஒரு நன்றி தெரிவிக்க போட்டாலும் அடுத்த பிரச்சனையை பார்க்கணும்ல, மக்கள் பிரச்சனையை பார்க்கறதுக்காக தான் நீங்க வந்திருக்கே ஒழிய இன்னும் போய் அங்க நன்றி சொல்லலன்னு இங்க இருந்து சொல்லிட்டு போங்களேன். நாய்க்கடி பிரச்சனையும் தீர்க்க மாட்டேங்க, டாஸ்மாக் குடி பிரச்சனையும் தீர்க்க மாட்டேங்க, இங்க தண்ணி பிரச்சனை பல பிரச்சனைகள் இருக்கு. வெயில் காலம் முடியல, கரண்ட் கட்டு அங்கங்க கரண்ட் கட்டு நல்லா என் வீட்டுல எல்லாம். அதை விட இன்னொன்னு இப்ப பால் 20 ரூபா பால், ஏன் காலையில பால் வாங்க போறேன் 20 ரூபா பால் ஆவின் பால் கிடைக்கல. ஏய்யா கிடைக்கலையா கேட்டா அந்த நான் இப்போ சொல்றேன், நம்ம ஆவடி சட்டமன்ற தொகுதி திருமுல்லைவாயில் ஸ்ரீநகர் காலனியில் நான் இருக்கிறேன். அங்கே பால் நான் ரெகுலராக வாங்க போகிறதுல அந்த ஆவின் பூத்து ஏஜென்ட்டு அவர்கிட்ட கேட்குறேன், ஐயா ப்ளூ பால் அதெல்லாம் இல்லை. நான் அங்கே ஃபோன் பண்ணி கேட்டால் அதிகாரி மிரட்டுறாங்களா, அதெல்லாம் ப்ளூ பால்லாம் நீ கிடையாது, போன வை அப்படிங்காங்களாம். இப்படி பால் பிரச்சனை, நாய் பிரச்சனை, நாய்க்கடி, டாஸ்மாக் குடி பாட்டுக்கு மேலே 10 ரூபா, கரண்ட் பிரச்சனை இத்தனையும் இருக்கு. இப்போ என்னத்தே பார்த்து தேர்தல் தேதி அறிவிச்ச கூட சொல்லிட்டு போல, இல்லை அங்கே வர முடியலன்னு அறிக்கை விட்டு போங்களேன். இல்லை, நான் ஒன்று கேள்விப்பட்டேன், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. இவர் இது போய் பார்த்துட்டு வந்தார்ல பிரதமர் அலுவலகத்தில் இவருக்கு ஒரு தகவல் சொல்லப்பட்டதாகவும், நீங்கள் பால் விற்பனை குஜராத்லேருந்து ஒரு பால் வருது தெரியும்ல, என்ன பால் அது பால் பேர் என்ன, ஆரோக்கியா தானே, ஆரோக்கியா பால் விற்பனையை நீங்கள் தடுக்கிறதாகவும் எங்களுக்கு செய்தி வருது. அதை எந்த அளவுக்கு ஆதரிக்க முடியுமோ ஆதரிங்கன்னு சொன்னதாகவும் அந்த பிரதமர் அலுவலகத்தில் அப்படி சொன்னதாக ஒரு கேள்வி. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இவர் போயிட்டு வந்ததுலேருந்து தான் இப்போ பால் இங்கே நமக்கு பஸ் பிரச்சனைங்க. பஸ்ஸில் ஏதோ திருச்சி நம்ம சென்னையில் தான் கிளாம்பாக்கத்தில் தான் பிரச்சனைன்னு பார்த்தா, மதுரையிலையும் பஸ்ஸு 10 மணி நேரமாக காத்து கிடந்து சரியாக பஸ் இயக்கலைங்கிறது அங்கிட்டு ஒரு பிரச்சனை இருக்குது. கரண்ட் பிரச்சனை, பால் பிரச்சனை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இப்படி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவர் இப்போத்தான் ஆட்சிக்கு வந்திருக்காருன்னா விஜய் அவர்கள் என்ன தமிழ்நாட்டில் தானே இருந்தால் எல்லா ஆட்சியும் பார்த்துட்டு தானே இன்னைக்கு முதல்வராக இருக்கிறாங்க. நானும் ஆதரிச்சேன் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக கூட இருக்கிற எனக்கு செங்கோட்டையன் ஐயா என்ன சாதாரண ஆளா? அவர் முதலமைச்சரா செயல்பட முடியும்? அவர் லாக்கா மட்டும்தாங்க அவர் பார்க்க முடியும். அவர் இருக்கிறது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். அவர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆலோசனை சொல்லக்கூடாது. அதுல ஆலோசனை எல்லாம் முதலமைச்சருக்கு ஆலோசனை. நீங்க சொல்றது நான் சொல்றதெல்லாம் முதலமைச்சர் கேட்பாரா? முதலமைச்சருக்குன்னு அவருக்குன்னு செக்ரட்டரிஸ் இருக்காங்க, ஒரு 3 செக்ரட்டரி 4 செக்ரட்டரி இருக்காங்க. அவங்க ஆலோசனை சொல்றாங்க. அவங்க ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க தானையா, இருந்தவங்க தான், துறை தானே மாறி இருக்கு. இங்க பாருங்க, இப்ப கூட காலையில ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, அருண் மீது 1000 குற்றச்சாட்டுகள் வச்சிங்க இந்த கமிஷனராக இருக்கும்போது. அதே அருணை இன்னைக்கு லஞ்ச ஒழிப்பில் ஒண்டி போட்டிருக்கீங்க. அவர் மீது ஏற்கனவே இவங்க பல விதமான குற்றச்சாட்டு ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ணி அந்த கேஸை இன்னும் பெண்டிங்கில் இருக்கும்போது ஏன் இதுக்கு அவருக்கு இப்படி ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்தீங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறவங்க எல்லாம் கேட்குறாங்க. இது கவர்மெண்ட்டுக்கு காதுக்கு போகணும்ல, கவர்மெண்ட்டு காதுக்கு போனால் தானே கவர்மெண்ட்டு சரி, ஓஹோ இதெல்லாம் தவறு போல இருக்குன்னு சிஎம் நடவடிக்கை எடுப்பார். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு 6 மாசம் விடுவோம். 6 மாசத்துக்குள்ள 6 மாசம் வரைக்கும் நாய் கடிக்கட்டும், டாஸ்மாக் கூடிய பாட்டு மேலே 10 ரூபா வாங்குறது வாங்கட்டும், பப்புல சண்டை ஓட்டு மண்டையை உடைக்க. தெரியாம கேட்குறேன், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அந்த ஆட்சியிலையும் பேசுனீங்க, இந்த ஆட்சியிலையும் பேசுறீங்க. நாங்க எதுக்கு அந்த 10 ரூபா வாங்குறானுங்க? அங்க இருக்கக்கூடிய பாட்டில் உடைஞ்சு போனா அதுக்கு நஷ்டீடு வேண்டி இருக்கு ஐயா. அந்த இடம் இல்ல, யாராவது வாடகைக்கு தரீங்களா ஐயா? ஒன்றும் இல்லை, சாராய கடைக்கு நாங்கள் ஒரு வாடகைக்கு இடம் கேட்டால் கொடுக்க மாட்டீங்க. அப்படியே இடம் கொடுத்தா கூட அதை என்ன பண்ணுறான், சட்டம் என்ன சொல்லுது, பிடபிள்யூடியினுடைய அந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் அதை அளந்து இழந்து அந்த வீடு எல்லாம் பார்த்து அந்த ஏரியா மதிப்பீடு எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணான்னா வீட்டுக்காரன் ஒரு 2000 ரூபா வாடகை சொன்னான்னா இவனுங்க ஒரு 1000 ரூபா நிர்ணயம் பண்ணுவானுங்க.
அவன் 2000 ரூபா கொடுத்தா தான் நான் வாடகை விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன்மா. அப்போ இவங்க 1000 ரூபா கவர்மெண்ட்லேருந்து வரட்டும், 1000 ரூபா நாங்கள் கையிலேருந்து தர்றோம்னா 1000 ரூபா உங்கள் கையிலேருந்து வாடகை கொடுக்குறாங்க. இதுதான் நடக்குது. அந்த 1000 ரூபா எப்படி கொடுக்க முடியும்? இந்த மாதிரி வசூல் பண்ணா தானே கொடுக்க முடியும். உடையிற பாட்டிலுக்கு டாஸ்மார்க் குடோன்ல ஸ்டாக் வைக்கிறதுக்கும் கடையில போய் டேமேஜ் ஆச்சுன்னா ஜெனரல் ரிலையன்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனியில டாஸ்மார்க் நிர்வாகம் 8 கோடி ரூபாய். நான் சொல்றது அது குடோன்ல இருக்கிறதுக்கு தான். கடையில அங்க இருந்து இங்க இருந்து உடையறதுக்கு எல்லாமே என்னமோ இவங்க பெரிய அப்படி என்னத்தை நீங்க காப்பாத்தி இந்த நீ பெரிய தியாகி. இங்க கேளுங்க, அட்டை, அந்த காலி அட்டை இருக்குல்ல, நீங்க சொல்றீங்கல்ல அவங்க வாடகை எப்படி கொடுப்பாங்க? ஒரு கேஸுக்கு 24 பாட்டு இருக்கும். அந்த அட்டை இருக்கு இல்லையா, அட்டை 1 கிலோ என்ன விலை? வியாபாரம் 1 கிலோ குறைஞ்சபட்சம் 35 ரூபா. சரி. அலுமினியம் மூடி அது 160 ரூபா. பேசுறீங்க இருக்கிற அங்க கழட்டி போடுற, நாங்க டாஸ்மார்க் மதுப்பிரிய கழட்டி போடுற மூடியவும் அந்த அட்டை பெட்டியும் வித்தாவே இவங்க சம்பளத்தையும் கொடுத்துடலாம், கடை வாடகையும் கொடுத்துடலாம். ஐயா நான் தெரியாம கேட்கிறேன். அதுக்கப்புறம் காலி பாட்டில் அட்டை பெட்டி வேணா அங்க இருக்கலாமே தவிர நீங்க கழட்டி போடுறது அதெல்லாம் அதான் பாருக்குள்ளதானங்க கழட்டி போடுறோம். பாரு யாரு வச்சு அரசாங்கமா பார் வச்சு நடத்துற? பாட்டில் எங்க போய் கழட்டுறோம்? நாங்க பாட்டில் மூடி எங்க கழட்டி போய் போடுறோம்? இங்க பாருங்க, பார் அரசு பார் அல்ல, அரசு தனியாருக்கு கொடுத்துருச்சு. ஆமா, தனியார் நடத்துறாங்க. அவன் வித்துக்குவானே தவிர அவன் சரக்கு அவன் தானே வித்துக்கிறான். சரக்கு பார்ல தானே வித்துக்கிறாங்க. பார்ல சரக்கு எப்படி விற்கிறாங்க? பாருக்குள்ள தானே கடை இருக்கு, டாஸ்மாக் கடை இருக்கு. பாருக்குள்ள கடை இருந்தாலும் கடை வேற, இது வேற. கேபின் போட்டு தனியா இருக்கு, பாக்கலையா நீங்க? ஆமா, ரெண்டுமே இது தனியா இருக்கும். ஆமா, அப்ப பார் முதலாளிக்கும் டாஸ்மார்க் ஊழியருக்கு தொடர்பு கிடையாதுன்னு தான் சட்டம். அத பத்தி நம்ம ஏன் சட்டத்தை தான் நம்ம பேசணுமே. நான் தான் சொல்றேன், ஏன் இந்த வேண்டாம், நீங்க சொல்றபடியே பார்ப்போம். இவங்க கூண்டுக்குள்ள இருந்து டாஸ்மாக் கடை ஊழியர்கள் அவங்க இடத்துக்குள்ளது தானே பெட்டியை பிரிச்சு கொடுக்காங்க. ஆமா, அந்த பெட்டி எங்க கிடக்கும்? அவங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கும். இங்க பாருங்க, பெட்ரி பொறுத்த மட்டும் அந்த டாஸ்மாக் வியாபாரிகள், அந்த யார் ஏஜென்ட்டோ கடை வியாபாரியோ அவங்ககிட்ட தான் இருக்கும். அதை எடுத்து அவன் தனியா விற்காம. இது எல்லாமே நான் என்ன சொல்றேன்னா, நாங்க ஒன்றும் தெரியாத ஆள் கிடையாது. நாங்க திமுக ஆட்சியை பார்த்தாச்சு, அதிமுக ஆட்சியை பார்த்தாச்சு. எல்லா ஆட்சியில என்ன ஊழல் எப்படியெல்லாம் போகுங்கிற எங்களுக்கு தெரியும். மதுப்பிரியர்கள் கும்முடி பூண்டி முதல் குமரி வரை இருக்கிறவங்க தெளிவா இருக்கும். நீங்க எங்களை இன்னமும் கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் கோட்டர் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு ஏமாத்துன்னு நினைச்சீங்கன்னா வருகின்ற உள்ளாட்சி தேர்தலையும் நீங்க ஏமாந்து போவீங்க. சரி, அதை எப்படி ஓட்டு போடணும்னு எங்களுக்கு தெரியும். சரி, இப்ப நீங்க எப்படி கோட்டரா இல்ல ஆஃபா? எது நைட்டு போட்டது காலையில போட்டது எதுக்குயா? மதுப்பிரியராச்சு நீங்க. மதுப்பிரியருடைய அதாவது மதுப்பிரியருடைய சங்கத்துடைய மாநில தலைவர். ஆமா, அத நீங்க போட்டா தானே. எதுக்கு? நான் ஸ்டெடியா இருந்தா தானே எங்க உங்க பணியில பார்த்தா 1.5 கோடி பேரை வழி நடத்தணும்னு நான் குடிச்சு மல்லாக்க படுத்துட்டா இங்க இன்டர்வியூ கொடுக்க எப்படி வர முடியும்? இன்னைக்கு ஒட்டுமொத்த டாஸ்மார்க் பிரியர்களுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னா ஐயா காமாட்சி நாயுடு கூட இருந்து நான் இப்ப குரல் கொடுக்கணும்னா நான் ஸ்டெடியா வந்தா தானே குரல் கொடுக்க முடியும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மார்க் மது பிரியர்கள் பொங்கிக்கிட்டு கிடக்குறாங்க. பீருக்கு கூலிங்கு, அதாவது பீர் எல்லாமே கூலிங்களை வச்சுதான் கொடுக்கணும். அவன் என்ன செய்யறான்? நான் கூலிங்களை வச்சு கொடுக்கேன்னா அதுக்கு ஒரு காசு. நீங்க நினைக்கிற மாதிரி டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் நாங்கள் பகுத்தறிவோடவும், அதாவது சிந்தனை இன்னைக்கு தெளிவா அரசியல் சிந்தனையோட தெளிவாகிட்டு வரோம். இனிமேல் நீங்க ஏமாற்ற முடியாது. ஐயா போன்றவர்கள் இனிமேல் எங்களுக்கு உண்டான உரிமைகள், குடிபோதை மறுவாழ்வு மையம், எங்களுக்கு தனி ஆஸ்பத்திரி, பார்களில் டாக்டரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அவங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் குரல் கொடுத்து பேசுனீங்கன்னா உங்களுக்கும் அரசியல் எதிர்காலம் இருக்குது. ஏன்னா நாங்கள் தான் கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது. நாங்கள் கோட்டையில் கை வைத்தால் தான் எந்த கட்சியும் கோட்டைக்கு போக முடியும். அது மனசில் வச்சுக்கோங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 73,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.